கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் அதிகாலை வேளை நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நல்வாழ்த்துக்கள், காலை வணக்கங்கள். கடந்த நாட்களிலே நம்மை கண்ணனை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு பரிசுத்த சேனை அதிகாரிகள் மூலமாக கிடைத்திருக்கிற அந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு ஜீவ கிரீடம் பெற தகுதி. ஜீவ கிரீடம் பெற தகுதி. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. அதாவது என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பல இடங்களில் இருந்து நாங்கள் இந்த ஆடியோ கால் மூலமாக வந்து சேர நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் தாரும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை நீர் எழுதி வைத்திருக்கிற நோக்கத்தை கொண்டு எங்கள் ஒவ்வொருடைய ஆத்மீய தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக எங்களை நீ தயார் செய்திடலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் படிக்கிற வண்ணமாக இந்த வசனம் கர்த்தராலே ஸ்மிர்னா சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்கிற தலைப்பிலே சொல்லப்பட்ட விசேஷம். இன்று நமக்கும் அது பொருந்துமான விஷயமாக இருக்கின்றது. இந்த முதல் பகுதியிலே, வசனத்தின் முதல் பகுதியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே சபைகளுக்கு, விசுவாசிகளுக்கு ஏற்படுகிற பலவிதமான எதிர்ப்புகள், உபத்திரவங்கள் மற்றும் எத்தனை விதமான அபாயங்கள், துன்புறுத்தல்கள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கச்சேரி, இன்னும் ஜெயில்கள் மற்றும் ஆஸ்பத்திரிகள் போன்ற எத்தனை விதமான உபத்திரவங்கள் மத்தியிலே இன்று இந்திய திருச்சபை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஜெயக்கொடியை உயர்த்தி கொண்டு தலை நிமிர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் ஒருவேளை நமக்கு இப்பொழுது பாடுகள் இல்லை என்றாலும் நம்மை சுற்றிலும் அந்த பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விசுவாசிகள் அதை சகித்து விசுவாசத்திலே உறுதியாக நிலைக்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அவ்விதமான ஒரு நிலைமைக்கு, சூழ்நிலைக்கு, அனுபவத்திற்கு நாம் ஆயத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று படப்போகிற பாடுகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படாதே. இந்த வார்த்தைகள் யார் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவரின் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வெற்றி நடை போடுகிறவர்கள், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க அர்ப்பணித்திருக்கிறவர்கள், அவருக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்து தங்களுக்காக காத்திருக்கிற அந்த பரிசு பொருளை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாக அர்ப்பணிப்போடு விருப்பத்தோடு தங்களை அர்ப்பணித்து நடக்கிறவர்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இதிலே சேர்க்கப்பட வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் நமக்கு தேவையானவைகள். நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை பயப்படுத்துகிறவர் அல்ல. நாம் படப்போகிற பாடுகளை குறித்தும்
அது சம்பந்தப்பட்ட வலி, வேதனைகள், துன்புறுத்துதல்கள், தனிமைகள், மற்றும் அது சம்பந்தமான பசி, பட்டினி, காயங்கள் போன்ற எத்தனை விதமான காரியங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விட்டு பிரியாதவர், நம்மை தனிமையாக விடாதவர், எப்பொழுதும் எந்நேரத்திலும் எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை தேற்றுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர். இன்னும் அடுத்த பகுதியை நான் பார்க்கும்போது இதே வசனத்திலே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மில் சிலரை அவன் பல காரணங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்க அவன் முயற்சி செய்வான். அப்பொழுது நமக்கு பலவிதமான எண்ணங்கள் வரலாம். நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய கர்த்தருக்காக நம்முடைய சேவை, நம்முடைய சாட்சி ஜீவியம் போன்ற பல சவால்கள், கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படலாம். இதையெல்லாம் சோதிக்கப்படுகிறதற்காக என்று கர்த்தர் கூட குறிப்பிடுகின்றார். இந்த சோதனையிலே நாம் ஜெய வீரர்களாக, நாம் இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் ஜெயம் பெற கர்த்தருடைய உதவியை தேடி நாம் கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தின் மூலமாக கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு, அவருடைய ஜீவ வசனங்களை நாம் பிடித்து கொண்டு, அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். அப்பொழுது நாம் காவலில் போடப்பட்டாலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவை இருக்காது. சோதனையிலே நாம் ஜெயம் பெறுவோம், ஜெயிப்போம். கர்த்தரை நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை, நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக துன்புறுத்துகிறவர்களை நாம் விரோதிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் மேல் நாம் கோபம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இன்னும் எத்தனை விதமான விதத்திலே நம்முடைய மனதின் மூலமாக, எண்ணங்களின் மூலமாக எந்த பாவமும் செய்யாதபடிக்கு, அவர்களை விரோதிக்காதபடிக்கு, அவர்களை நேசிக்கிறவர்களாகவும், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் இந்த சோதனையிலே நாம் ஜெயம் பெற முயற்சி செய்ய கர்த்தர் நமக்கு பலம் தருவார். மற்றும் அடுத்தபடியாக சொல்லப்படும் போது, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாயிருக்க வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எக்காரணம் கொண்டும், எந்த பாடுகள் வந்தாலும், நம்முடைய உயிருக்கே ஆபத்து வந்தாலும் கூட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது. அவருக்காக கடைசி பரியந்தம், இறுதி மூச்சு வரைக்கும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். கர்த்தர் அதற்கான பலனை தர வல்லவராக இருக்கின்றார். இதற்காக நாம் இப்பொழுதிருந்தே நாம் பயிற்சி செய்ய வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தின் மக்கள், சின்ன குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் நம்முடைய குடும்பத்தின் மக்கள், சபை மக்கள், இவர்களே நாம் தயார் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த காரியம் திடீரென்று வரலாம். அப்பொழுது நாம் அதற்கான ஆயத்தம் இல்லாமல் இருப்போமானால், அதற்கான பயிற்சி முயற்சி இல்லை என்றால், அதற்கான ஆயத்தம் இல்லாமல் இருப்போமானால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க நேரிடும். அது மிகவும் பயங்கரமான மற்றும் அது ஒரு நம்மை துக்கத்தில் ஆழ்த்துகிற, நம்மை நரகத்துக்கு நேராக இழுத்துச் செல்லுகிற ஒரு ஒன்றாக கூட அமைந்து விட முடியும். ஆகவே நாம் இப்பொழுதிருந்தே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தின் மக்களுக்கு, இன்னும் நம்முடைய சபையோருக்கு நாம் பயிற்சி அளிக்க வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நமக்கு வருகிற அந்த சவாலான சூழ்நிலையிலே நம்முடைய உயிருக்கே ஆபத்து வரும்போது இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக இறுதி பரியந்தம் நாம் விசுவாசத்திலே உண்மையுள்ளவர்களாக நாம் நிலை நிற்க முடியும்.
கடைசி பரியந்தமும் நாம் உண்மையாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் மாத்திரமே நாம் அந்த நித்திய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்திற்கு, பரலோக ராஜ்யத்தின் அந்த மகிழ்ச்சிக்கு, நமக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசு பொருள்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற்றவர்களாக நாம் இருக்க முடியும். மற்றும் இந்த வசனத்தின் இறுதி பகுதியிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இது கர்த்தருடைய வார்த்தை. நாம் கடைசி பரியந்தம் நாம் நிலை நிற்கும் போது, விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்து நிற்கும் போது, நாம் மரணத்தின் மூலமாக மறுமைக்குள் கடத்தி செல்லப்படுகிறோம். மரணத்தின் மூலமாக மறுமைக்கான வாயில் வழியாக நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் வழிநடத்தப்படுகின்றோம். இது ஒரு க்ஷணத்தில் நடக்கக்கூடிய, ஒரு செகண்டில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆகவே நாம் உண்மையுள்ளவர்களாக, கடைசி பரியந்தமும் விசுவாசம் உள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடுகள் வழியாக நித்திய ஜீவனை அடைவது விசுவாசிகளுடைய ஒரு ஆசீர்வாதத்தின் பாகமாக இருக்கின்றது. ஆகவே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் அருகதை, தகுதி பெற்றவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியவர்களாகவும், மற்றவர்களுக்கு அதை பற்றி தெரியப்படுத்தி அவர்களை தயார் செய்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவி, கணவர், நம்முடைய பெற்றோர், சகோதர சகோதரிகள், நம்முடைய சபை மக்கள், இவர்களை நாம் தயார்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த வார்த்தைகள் நம்மை அதிகமாக பலப்படுத்துகின்றன, நம்மை ஆயத்தப்படுத்துகின்றன. இவ்விதமான ஒரு அனுபவம், இவ்விதமான ஒரு சூழ்நிலை வர இருக்கிறது என்பதை குறித்து இப்பொழுதே நாம் கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்படுகின்றோம். அதற்காக முன்னறிவிப்பு இந்த வார்த்தைகளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே கர்த்தர் இந்த ஆயத்தத்திற்காக, அவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருவருக்காக, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் காத்து கொண்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அருகதை உள்ளவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதாக கர்த்தர் தந்திருக்கிற அந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த சேனை அங்கத்தினர்கள், அதிகாரிகள், விசுவாசிகள், குடும்பங்கள், சபைகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதியும் கனவும் மக்கியமையும் கர்த்தருக்கு உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தின் மூலமாக கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய அடிச்சுவடுகளிலே நாம் முன்னேறி உண்மையுள்ளவர்களாக எங்களை காத்துக்கொண்டு ஆண்டவரே முடிப்பறிந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்து எங்களுக்காக மறுமையிலே காத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் அருகதை உள்ளவர்களாக, தகுதியுள்ளவர்களாக வாழ அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளையும் தேற்றியர்களும் பலப்படுத்தியர்களும் ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்திற்காக தகுதிப்படுத்தியர்களும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறோம். எங்கள் யாருக்காவது ஆண்டவரே சரீரத்திலே வலி, வேதனை, சுகவீனம், பலவீனம், நோய் இருப்பேன், இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. அது நிமித்தமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனையை ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகள், குடும்பங்கள், சபைகள் அவற்றை நீர் ஆசீர்வதியும். இந்தியாவில் மாத்திரமல்ல, உலக நாடுகளிலேயும் இந்த பரிசுத்த சேனை விரிவாக பறந்து படரட்டும். கிளை சபைகள் உண்டாகட்டும். உங்களுடைய நாமம் பெரிய அளவில் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கே உரித்தாவதாக. இது எல்லாத்தையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.